சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் மைஜாயுத்மகே தண்டகஸ்தாயி திமிகே தன்னோ வாராகி பிரசோதியா. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, ஒளிவு மறைவின்றி உள்ளது உள்ளபடி யதார்த்தமான பலங்கள். உங்களுடைய வயசு 18 வயது முதல் 70 வயது வரை உண்டான பலங்களை நம்ம பார்க்க போறோம் ஒரே பதிவில். உங்களுடைய வாழ்க்கையில 32 வருடத்தினுடைய பலங்களை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே குரு பெயர்ச்சி பலங்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற பண்ணி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அவ்வளோ நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய், அனுஷ நட்சத்திரத்துக்கு நட்சத்திராதிபதி யாரு? சனி பகவான். அதனாலேயே விருச்சிகம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான உழைப்பு, கடின உழைப்பாளிகள் என்று கண்டிப்பாக சொல்லலாம். கோபமும் இருக்கும், அதே நேரத்தில் பாசமும் அதிகமானவர்கள் இருக்கும். செய்கிற வேலையை ரெஸ்பான்சிபிலிட்டியோட பொறுப்போடு செய்யக்கூடியவர்கள் நீங்கள். ஒவ்வொரு அணுவும் சுயமாக தோன்றியவர்கள் தான் அந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அதனால தான் அனுஷியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சொல் புத்தியோட சுய புத்தி அதிகம். மற்றவங்க சொல்லித்தரணுன்ற அவசியம் இல்லை. மற்றவங்க சொல்லித்தராமல் தன்னுடைய கலையா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும் சரிவர பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள். அப்படிப்பட்ட திறமையை உள்ளுக்குள்ளே வச்சு கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு கால நேரம் எவ்வளவு தூரம் சாதகமா இருக்கு, என்ன பலனை கொடுக்கும், எந்தெந்த வயசுல என்ன நடக்கும் அப்படின்னு வயதின் அடிப்படையில கூட நம்ம இந்த பலனை பார்க்க போறோம். ஓகேங்களா? முதல்ல அனுச நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு பிறக்கும் பொழுது சனி திசை நடக்கும். ஓகேங்களா? ஸோ அனுச நட்சத்திரம் நீங்க பிறந்தாலும் 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்கும். இதுல ஏதாவது ஒரு பாதத்தில் பிறந்திருப்பீங்க. அந்த பாதத்தின் அடிப்படையில சனி திசை என்பது முழுமையாக இருக்காது. சில பேருக்கு 19 வருஷம் இருந்தாலும், சில பேருக்கு 10 வருஷம் இருக்கும், சில பேருக்கு 2 வருஷம் இருக்கும். இந்த அனுச நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலாம் பிறந்தவங்களுக்குலாம் கண்டிப்பா 10 வருடங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 19 வருஷத்துக்குள்ள, ஒரு 10 வயசுக்குள்ள, 18 வயசுக்கு மேல கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும்போது அது வேறு திசையாக இருக்கும். அப்போ சனி திசைக்கு பிறகு என்ன ஒரு திசை நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா புதன் திசை தான் நடக்கும். அது 17 வருடங்கள் இருக்கும். அப்போ 18 வயசுக்கு மேலே உள்ள அனுச நட்சத்திரத்தில் உங்களுக்கு கண்டிப்பா புதன் திசை நடந்து கொண்டிருக்கும். அப்போ இந்த புதன் திசை எப்படி இருக்கும், அதனுடைய பலங்கள் என்ன? கல்விக்கு அரகன்னு சொல்லுவாங்க, கல்விக்கு வித்தைக்கும் அதிபதி புதன் சொல்லுவாங்க. அப்போ அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு படிப்புக்கு யோகமா இருக்கும். படிக்கின்ற வயசு அது அப்படின்றதுனால படிப்பு சூப்பரா இருக்கும். பாட்டி தாத்தா ஊர்ல இருந்து படிக்கிறது, ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது, வெளிநாடு போய் படிக்கிறது, வெளி மாநிலத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். படிப்பினால ஒரு லாபம், படிப்பினால ஒரு பெனிஃபிட் கண்டிப்பா இருக்கு. கலைத்துறை சார்ந்த விஷயத்துல பெரிய அளவு கொடிகட்டி பரப்பீர்கள், அதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த லாயரா இருக்கக்கூடியது, நீதித்துறையில பணியாற்றக்கூடிய வாய்ப்பு, ஆசிரியர் துறையில பணியாற்றக்கூடிய வாய்ப்பு, அல்லது போலீஸ் டிபார்ட்மெண்ட் அல்லது ராணுவம், எப்படி பார்த்தாலும் அரசாங்க உத்தியோகம் பெறுவதற்குண்டான படிப்பினை எடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்பினை இந்த புதன் திசை என்பது உங்களுக்கு கொடுக்கும். அதே மாமன் வழி உறவுகள் மூலமாக சில நன்மைகள் கிடைக்கும். புதுசா உங்க ஃபேமிலியில சொத்து வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தாய் தகப்பனாருக்கு தொழில் ரீதியாக ஏதோ ஒரு நன்மையை கொடுக்கும். ஒன்று அவங்களுக்கு அரசாங்க வேலை அல்லது தொழில் விஷயத்துல நன்மை கொடுக்கக்கூடிய திசையாக புதன் திசை என்பது இருக்கும். மேலும் இந்த புதன் திசை நடக்கும்போது மிக முக்கியமா அந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு உங்க குடும்பத்தில் அடுத்த ஒரு வாரிசு, அதாவது நீங்க சனி திசையில பிறந்திருப்பீங்க, அடுத்த ஒரு வாரிசு உங்களுக்கு அடுத்து தம்பியோ தங்கையோ உருவாக்கக்கூடிய வாய்ப்பினை கண்டிப்பா அந்த திசாபுத்திகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் உங்களுக்கு உண்டு. சரிங்களா? மேலும் இந்த புதன் திசை என்பது கிட்டத்தட்ட 17 வருடங்கள் உங்களுக்கு இருக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த புதன் திசையினுடைய இறுதி பகுதியில் திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியத்தை தாண்டி அதுக்கெல்லாம் படிப்புக்கும் வேலைக்கும் யோகமாக இருக்கும். சொந்தமாக நீங்க ஒரு தொழில் தொடங்கி லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த புதன் திசை. ஓகேங்களா? ஸோ இந்த புதன் திசை என்பது கண்டிப்பா எப்படி பார்த்தாலும் விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 17 வருஷம் முழுமையா இருக்கும்போது வயது நடிப்பில் கூட்டி பார்த்தீங்கன்னா எப்படினாலும் ஒரு 31, 32 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்துடும். அதுக்கு பிறகு கே திசை என்பது கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்கள் முழுமையான முறையில் இருக்கும். இந்த கே திசை உங்களை ஃபாரின்ல போய் செட்டில் ஆகுறது, வேற ஒரு ஸ்டேட்ல மாநிலத்தில் போய் உங்களை செட்டில் ஆகக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்துக்களால் லாபம் பெறுவீங்க, பூர்வீக சொத்தை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பாட்டி தாத்தா போன்றவர்கள உடல்நிலையில கொஞ்சம் கண்டம், கொஞ்சம் அவர்களுக்கு மெடிக்கல் செலவுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தை பெற்று தரும், அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. அதே போல திருமண வாழ்க்கையில சில தடைகளையும் பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கே திசை. இல்லற வாழ்க்கை பெருசா இருக்காது. ஆனா அதே படிப்புக்கும் வேலைக்கும் மிகுந்த யோகத்தை கொடுக்கும், சொத்துக்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும் இந்த கேதுனுடைய திசை.
அதுக்கு சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட 7 வருஷம் முடிஞ்ச பிறகு சுக்கிர திசை என்பது 20 வருடங்கள் உங்களுக்கு நடக்கும். இந்த சுக்கிர திசைலாம் உங்களுக்கு நடக்கும்போது அனுச நட்சத்திரங்கள் எப்படி பார்த்தாலும் வயசு 40 தாண்டி போயிருக்கும். அப்படி போகும்போது உங்களுக்கு இந்த சுக்கிர திசை வீடு, மனை, கார், வண்டி, வாகனத்தை கொடுக்கும். இந்த சுக்கிர திசையில சொந்தமாக ஒரு வீடு கண்டிப்பாக வாங்கிடுவீங்க, கட்டிடுவீங்க உங்களுடைய சுய உழைப்பாளர். அதுக்கு யோகம் உண்டு. மாமியார் வீட்டுகளிலிருந்து சில சொத்து பத்துகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. சரிங்களா? மிக முக்கியமா அந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற காரியங்கள் நடைபெறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதோட அந்த வயசிலும் கூட காதல் அந்யூன்யம் அதிகரிக்கும் உங்களுடைய ஃபேமிலியில. ஓகேங்களா? அதுக்குண்டான சான்சஸ் உண்டு. மாமியார் வீட்டு பிரச்சனைகள் முழுமையா முடியும். ஓகேங்களா? சில பேர் ஒரு சிறைச்சாலையில் இருக்குது, ஜெயிலில் இருக்குது, அரசாங்க தண்டனை பெறுது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும், இல்லை கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருக்கும். ஆனால் அந்த சுக்கிர திசை நடக்கும்போது அதெல்லாம் தீர்ந்து ஒரு முடிவுக்கு வந்து சேரும். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் சுக்கிர திசை என்பது உங்களுக்கு முழுமையான முறையில் இருக்கும். அப்போ அந்த சுக்கிர திசை காலகட்டங்களில் கண்டிப்பாக பெரிய அளவு நன்மைகள் இருக்கும். அதே தீமைகள்னு எடுத்துக்கிட்டா சுப செலவுகள் அதிகமாக வரும். ஓகேங்களா? பிள்ளைகளால், கார், வண்டி வாங்கினால சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப உண்டு. நீங்கள் வேலை விஷயமா இடம் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. சிறுநீரகம் சுகர் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். கிட்னி ரிலேட்டான பிரச்சனைகள் வரலாம். காலில் நீர் தேக்கம், நீர் வீக்கம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வரும். அதே போல் கர்ப்பப்பையில நீர்க்கட்டி சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. சரிங்களா? ஸோ இதுலலாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கும். பொதுவாகவே அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான கோளாறுகள், வயிற்றில் கட்டி, உடல் ரீதியாக எங்கேயாவது கட்டி இருக்கக்கூடியது, பிளட் ரிலேட்டடான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு எப்பவுமே உண்டு. அதில் வயிற்றில் அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். அதே போல் ஹீமோகுளோபின் அளவு ஏதோ ஒன்று நினைச்சு பயப்படுறது, ஹார்மோன் லெவல் இன்பேலன்ஸ் சொல்லுவோம், அந்த மாதிரி பிரச்சனை அனுச நட்சத்திரக்காரங்க ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ இவங்களாம் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு நான் சஜஷன் பண்ணுவேன். அதில் கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு மற்றும் இவங்க அருகம்பல் ஜூஸ் அடிக்கடி குடிச்சிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? இது சுக்கிர திசையில கொஞ்சம் வீரியம் அதிகம் காட்டும். ஸோ சுக்கிர திசை இதெல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுங்க, பெரிய அளவு பாதகம் நடக்காது. ஓகேங்களா? சுக்கிர திசை வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருந்துடும். நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு சொத்து பத்து வாங்குறது, பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்கிறது, நல்ல ஒரு காரியம் செஞ்சு முடிக்கக்கூடிய யோகமான திசையாக இருக்கும். ஆனால் காதல் விவகாரத்தால் வீட்டில் பிரச்சனை எழும். அல்லது கல்யாணம் நடக்கலை உங்கள் பிள்ளைகளுக்கு, அதனால ஒரு பிரச்சனை, அதனால ஒரு தடை, அதனால ஒரு கவலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ஓகேங்களா? ஒன்று காதல் ஏற்பட்டு அதனால ஒரு பிரச்சனை ஏற்படும் உங்கள் பிள்ளைகளுக்கு, அல்லது கல்யாணம் நடக்கலையே அப்படின்னு நினச்சி அதை நினச்ச ஒரு கவலை இருக்கும். எப்படி பார்த்தாலும் பிள்ளையோட திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உங்களை வாட்டி வதைக்கும். அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக திருப்பதி போயிட்டு மேல் திருப்பதியில் கூடிய பெருமாளை தரிசிக்கும் போது கீழ் திருப்பதியில் கூடிய அலமேலுமங்க அம்பாளையும் கண்டிப்பாக தவறாமல் தரிசனம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வரும். வெள்ளிக்கிழமை அன்று பெண் தெய்வ வழிபாடுகள் செய்யும் போது வீட்டில் நடக்க வேண்டிய திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும். இந்த சுக்கிரத்தில் தவறாமல் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சூரிய திசை. அப்போ இந்த சூரிய திசை கிட்டத்தட்ட 6 வருஷம் சூரிய திசை நடக்கும்போது உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 66 வயசுக்கு மேலேயே உங்களுக்கு இருக்கும். இந்த சூரிய திசை என்பது தேவையில்லாத நோய் பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கர்மா பலன், பரம்பரை வியாதி, பரம்பரை பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனை, சில பேருக்கு செஸ்ட் வலி போன்ற விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சூரிய திசை காலகட்டங்களில் தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் வழக்குகள் அந்த சூரிய திசை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? ஸோ சூரிய திசை நடக்குதுன்னா கொஞ்சம் கோர்ட்டு கேஸ் வழக்குகள், கடன் கொடுக்கறது, வாங்குறது போன்ற விஷயம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். பரம்பரை வியாதி இல்லை பிறக்கும் போதே எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நோய் பிரச்சனை கொஞ்சம் வீரியம் அதிகம் இருக்கும். ஸோ சூரிய திசையில் அதெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். சந்திர திசை என்பது உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திராதிபதி, அதாவது உங்களுடைய நட்சத்திரத்தில் சனிவான் இருக்காரு, சனிதான் உங்களுடைய நட்சத்திராதிபதி இல்லையா? இப்போ சந்திரன் எங்கே இருப்பாரு? உங்களுடைய விருச்சிக ராசியில் அமர்ந்திருப்பார். ராசியில் அமர்ந்திருக்கும் போது சந்திர திசை என்பது நடக்கும். ஒரு 10 வருஷங்கள் நடக்கும். இந்த சந்திர திசை நடக்கும்போது வயசு 70 தாண்டி உங்களுக்கு போயிருக்கும். சந்திர திசை என்பது கண்டிப்பாக விருச்சிக ராசி அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆப்போனண்டாக செயல்படும். ஞாபகம் மறதி, தேவையில்லாத புத்தி தடுமாற்றங்கள், அதிகமான ஸ்ட்ரெஸ், மன அழுத்த சார்ந்த பிரச்சனைகள், பெண்களால் சில பிரச்சனைகளை இந்த சந்திர திசையில் அனுபவிக்க நேரிடும் இந்த அனுச நட்சத்திரக்காரர்கள். இந்த சந்திர திசையில எதிர்பார்த்த மாதிரி கௌரவம் பெயர்ப்புகள் உங்களுக்கு கிடைக்காது. அதுல பின்னடைவு, அதுல ஒரு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ இந்த சந்திர திசையில நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த வயதிலும் கூட திருப்பதி சென்று ஏழுமலையானுடைய திருக்கரங்களுடைய சந்திர பகவானை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பௌர்ணமி தினத்தன்று கண்டிப்பா பிறையை வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. நிலாவை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. பௌர்ணமி என்று கிரிவலம் போறது, பௌர்ணமி என்று சிவபெருமானை வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த ஒரு வழிபாடுகள் தவறு பண்ணீங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வணங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தெய்வம் அப்படின்னா கண்டிப்பா சிவபெருமான். வாழ்நாள் முழுவதும் நீங்க வணங்கிட்டு வரணும். சிவபெருமான் மற்றும் காவல் தெய்வமான அவருக்கு காவல் தெய்வமான கால பைரவர். இந்த 2 தெய்வங்கள் பிடிக்கும்போது உடல் ரீதியாக இருக்கக்கூடிய நோய் பிரச்சனை, மன ரீதியாக இருக்கக்கூடிய எதிரிகள் பிரச்சனை மற்றும் கடன் பிரச்சனை இவை அனைத்தும் நீங்கும். கர்ம பலனால நீங்க அணுகக்கூடிய கஷ்டங்கள் தீரும். உங்களை கர்மாவை மாற்றக்கூடிய ஒரே தெய்வம்னா சிவபெருமானும் கால பைரவர் மட்டுமே.
அப்படிப்பட்ட தெய்வங்களை நீங்க தவறாம வணங்கணும். பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்கள் மிக முக்கியமான தினங்கள். அந்த தினங்கள் வணங்கும் போது உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் நடக்கும். தவறாம அந்த தெய்வங்களை வணங்கிட்டு வாங்க. பெரிய அளவு உங்களுக்கு நன்மை நடக்கும். உங்களுக்கு பாதுகாவலனாக கண்டிப்பா அந்த தெய்வங்கள் இருப்பார்கள். சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மாற்ற நம்பி ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுன்ற அப்படின்னு தவறாம செலக்ட் பண்ணி நம்ம நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.